பேக்ல இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் 100 ரன் அடிப்போம். மொத்தமா ஸ்பின் போட்டாலே ஒரு ஓவர்ல 100 அடிப்போம். நாங்க ரெண்டு பேர்னா ஒரு 100 எங்களுக்கு ஒரு ரன். இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மென்டலி ஒரு ஓவர்ல 7 பால் இருக்குது, 6 பால் இருக்குது, எல்லாமே தெரியும். நாங்க 7 பால் வச்சு ஆடுவோம். நாங்க எப்படி பண்ணுவோம்னா சும்மா வீட்டுல ஆடுறோம், அதனால 7 பால் வச்சு ஆடுவோம். ஏன்னா நிறைய ஆடணும் அதுக்குனால. ஆனா ஒரு ஓவர்ல 6 பால் எல்லாருக்கும் தெரியும். நாங்க வீட்டுல ஆடுறதுனால கொஞ்சம் மென்டல் மாதிரி பேசுறான். இப்போ ஃபாஸ்ட் போலிங் எல்லாம் நான் யாக்கர் போடுறேன், எப்படி ஆடுறது பாருங்க. யாக்கர்னா வெளியில நின்று ஆடக்கூடாது, ஒரே இடத்துல நின்று ஆடக்கூடாது. பாத்தீங்கன்னா இப்ப நான் யாக்கர் போடுறேன் பாருங்க. டவுட் யாக்கர் போடும்போது உங்க கை வந்து இந்த ரிஸ்ட் பொசிஷன் வந்து இப்படி இருக்கணும். இதுதான் இந்த ரிஸ்ட் பொசிஷன். இங்க இப்படி வந்து இப்படி இருக்கணும். நம்ம இப்படி போடும்போது கையை இப்படி வச்சுக்கணும். இந்த இப்படி வச்சுக்கிட்டு வச்சுக்கணும், கையை இப்படி வச்சுக்கிட்டு பாருங்க. இப்ப நான் போடுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்க. பால் உள்ள போயிடுச்சு, கட்லுக்குள்ள போயிடுச்சு guys. அதாவது இப்ப நாங்க எடுக்க போறோம். நீங்க வீட்ல எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. எடுங்க, நீதான் அடிச்சீங்க, அதனால போய் எடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இத பாருங்க, ஸ்பின்னர்ஸை நீங்க அடிக்கும் போது உங்களோட பேட் பொசிஷன் வந்து கொஞ்சம் எட்ஜில் பிடிக்கணும். ஒரு கையை வந்து பேட்டு கிட்ட பிடிச்சி இன்னொரு கையை பேட்டு அந்த மொன இருக்கு பார்த்தீங்களா அங்கே பிடிக்கணும். பேட்டுக்கு மொன இருக்கு பார்த்தீங்களா அங்கே பிடிக்கணும். அங்கே பிடிச்சாதான் உங்களுக்கு